துரைசாமிங்க. வணக்கம் ஐயா, வாங்க. நல்லா வணக்கம் இருக்கிறீங்க? ஐயா, துரைசாமி ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்க. நல்லா இருக்கணும், தீர்க்காய்ச்சா இருக்கணும். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க. என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி, ராகு கேது பெயர்ச்சி 2025, இந்த ராகு கேது பெயர்ச்சி பற்றி ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலான்னு இன்னைக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். என் பெயர் சிவசக்திவேல் வெள்ளக்கோவில். என்னுடைய அலைபேசி எண் 96 260 47 812. உயர்தரு குரு ராமசுப்பு ஐயா, எல்டி ஐயா, மணியன் ஐயா இவர்களுடைய நூற்றுக்கணக்கான மாணவர்களில் நானும் ஒரு மாணவன். ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சி நமக்கு எந்த மாதிரியான கருத்துக்களை வழங்க வருகிறது, எந்த மாதிரியான கருத்துக்களை கொடுக்க போகிறது, பலாபலன்களை அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைய பதிவில் பார்க்கலாம். உதாரணமாக, ராகுகேது பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு ஜோதிடரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய கருத்து. நாம் ஜோதிடத்திலே நல்ல முறையாக பலன் சொல்ல வேண்டும் என்றால் அன்றாடம் நாம் நமது கடமைகளை முடித்துவிட்டு அதன் பின்னர் பஞ்சாங்கத்தை பார்த்து இன்று நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இவை அனைத்தும் பார்த்துவிட்டு ராகு கேது யமகண்டம் இவையும் பார்த்து கொள்ள வேண்டும். ராசி கட்டங்களை பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, கோச்சாரத்தில் எந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறது, எத்தனை பாகையில் பயணிக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனிப்பீர்கள் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பலனை வேறு எந்த ஜோதிடராலும் சொல்ல முடியாது. 100க்கு 100% சரியான பலாபலன்களை உங்களால் சொல்ல முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. என்ன சார் சொல்றீங்க, இதை தெரிஞ்சா போதும் சொல்லிடலாமா? 100% சொல்லிடலாம், 100%. ஏனென்றால் நமக்கு தற்போது இருக்கின்ற நிலைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் வந்திருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு மிக தெளிவான பலாபலன்களை நம்மால் கூற முடியும். இதுவே பிரதானமானது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தீங்கன்னா அல்லது நீங்கள் தொழில்முறை ஜோதிடரா, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இதை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இது உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு. அன்றாட எந்திரிச்சு கடமைன்னு சொல்லணும் இல்லையா, அதுபோல் ஜோதிடராகிய நமக்கும் கடமை இருக்கிறது. எப்படி ஒரு பள்ளிக்கூடத்து குழந்தைகள் பிரேயர் முடிக்கிறதோ, காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்து பள்ளிக்கூடம் போய் பிரேயரை முடிக்குதோ, அதுபோல் நமக்கு இது ஒரு பிரேயர். நாம் இந்த பிரேயரை முடித்து கொள்ள வேண்டும். முடித்தால்தான் நம் தெளிவாக பலாபலன்களை உரைக்க முடியும். அந்த அடிப்படையிலே ராகு கேது பெயர்ச்சி 2025, சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேது 2025 மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு பயிற்சியாக உள்ளனர். இந்த பயிற்சியின் போது ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசம் செய்ய உள்ளார். இந்த ராகு கேது பயிற்சி இப்படி நடக்கப் போகிறது. அதாவது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது போகிறார். மீனத்திலிருந்து ராகு நகர்ந்து கும்பத்தில் செல்கிறார். இந்த சர்ப்ப கிரகங்கள் ஒருபோதும் நன்மை தரக்கூடியவை அல்ல. இதை மெயினாக இந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சர்ப்ப கிரகங்கள் ஒருபோதும் நன்மை தரக்கூடியவை அல்ல. ராகு கேது என்பது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். நம்மளது வாழ்க்கையிலே
பல பல துன்பங்கள் வருகிறது, பல இன்னல்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது என்றால் அத்தனை பிரச்சனைக்கும் காரணமாகிய கிரகங்கள் என்றால் அது ராகு கேதுவை பற்றி சொல்லலாம். காரணம் அது கர்மாவின் நிழல். நாம் செய்து வைத்த பாவ புண்ணியங்கள் எப்படி எந்த அளவோ அந்த அளவிற்கு தக்கவாறு அந்த ராகுவும் கேதுவும் நமக்கு பலாபலன்களை வாரி வழங்குகிறது. இதில் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் வருமே தவிர தீமை மட்டுமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த கிரகமும் 9 கிரகங்களிலே எந்த கோளாக இருந்தாலும் நன்மையை மட்டும் தரக்கூடிய கோள் ஒன்றும் இல்லை, தீமையை மட்டும் தரக்கூடிய கோள் ஒன்றுமே இல்லை. இந்த 9 கோள்களிலே மாறி மாறி நன்மையும் தீமையுமே தந்து வருகிறது. இது நாம் அனுபவத்திலே நிறைய காண முடிகிறது. இருப்பினும் 2026 டிசம்பர் 6ஆம் தேதி வரை அமர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் பார்வை மற்ற கிரகங்களின் அமைப்பு என்னது? ராகு கேது பெயர்ச்சி. பொதுவாக நாம் குரு பெயர்ச்சி என்றால் ரொம்ப சந்தோஷமாக மாறிவிடுகிறோம். சனி பெயர்ச்சி என்றால் முகம் வாடி போகி விடுகிறது. அதிலும் ராகு கேது பெயர்ச்சி வந்தால் நம் மனமும் வாடி போகிவிடும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஐயோ, ராகு கேதுக்கள் வந்துவிட்டால் நமக்கு நன்மையே தராதே, நமக்கு பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் தந்துவிடுமே அப்படிங்கிற எண்ணி எண்ணி நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்கள் அது. இங்கே யாரும் பயம் கொள்ள தேவையில்லை. ராகு கேதுக்கள் நன்மையை மட்டும் தரும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை, தீமையை மட்டும் தரும் என்பதும் சொல்வதற்கு இல்லை. ஆக இந்த விஷயத்தை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே கும்பராசியில் ராகு வருகிறது. உதாரணமாக கும்பத்திலே ராகு வருகிறது என்றால் முண்டையின் அஸ்ட்ராலஜி, நீங்கள் ஜோதிடத்திலே எல்லா விதமான ஜோதிடத்தையும் கற்று வைத்திருக்க வேண்டும். கைதேர்ந்த ஒரு மனிதராக இருப்பதுதான் ஜோதிடத்தை நீங்கள் காப்பாற்றுகிறீர்களோ இல்லையோ ஜோதிடம் உங்களை காப்பாற்றும். எந்த அடிப்படையில் கேட்டாலும் உங்களுக்கு பலன் சொல்லவோ பதில் சொல்லவோ தெரிந்திருக்க வேண்டும். எங்கேயும் தடுமாறக்கூடாது. அதற்கு அடிப்படை மிகவும் முக்கியமான கருத்து. அந்த அடிப்படையிலே ராகு எனப்பட்டது. ராகு என்ற கோள் உயிர் காரகத்தை உங்களை பாதிப்படைய செய்கிறது. ராகு என்பது போகக்காரகன். வாழ்க்கையிலே ஒரு மனிதன் மிகவும் சுகபோகமாக மிகவும் செல்வ செழிப்பாக அதிக கார், அதிக வண்டி, வாகனம், சொத்துக்கள் மற்றும் அனைத்து விதமான சுகபோகங்களும் அனுபவிக்கிறார் என்றால் அதற்கு காரகமும் ராகுவே. ஏனென்றால் ராகு என்பவர் நம் மூதாதையர்களை குறிக்கக்கூடிய கிரகம், நம் முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகம். ராகு என்பது தாத்தாவை குறிக்கிறது. நமது தாத்தா அப்பாவின் அப்பாவை குறிக்கிறது. அப்போ அதை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் தெரியும். ராகு என்பது நம் பூர்வ ஜென்ம கர்மாவை தோண்டி எடுக்கிறது என்பது இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். இந்த ராகு நம் பூர்வ ஜென்ம கர்மா எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது, அந்த கர்மாவில் அடிப்படையில் என்ன பலாபலன்களை கொடுக்க வேண்டும் என்பதை மிகவும் திட்டமிட்டு வட்டமிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காரகிரகமாக விளங்குகிறோம். ஆக ஒரு மனிதன் திடீரென்று பணக்காரராக வேண்டும், திடீரென்று பொருளாதார உயர்வு அடைய வேண்டும், திடீரென்று வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களும் அனுபவிக்க வேண்டும், வந்தடைய வேண்டும் என்றால் அது ராகு இல்லாமல் ஒன்றும் வரப்போறது ஒன்றும் இல்லை. ஆக ஒருவருக்கு ராகு திசை வந்துவிட்டாலே ஓஹோ என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்து விடுகிறார். ஆனால் ராகு திசை கொடுத்து கெடுக்கும் என்பது பழமொழி இன்றளவிலும் ஜோதிடத்திலே நிலவி வருகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோமானால் தெரியும். அது 100க்கு 100 உண்மையான பலாபலன்களை கொடுக்கிறது. ராகு திசை ஆரம்பத்திலே கொடுத்தாலும் கூட காலப்போக்கிலே அந்த ராகு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு முழுதாக அனுபவிக்கும்படி இல்லை. அது டெம்பரவரி. அது கொடுக்கின்ற இன்பமோ துன்பமோ டெம்பரவரி. இந்த இடத்தில் இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டும்.
இன்பமும் சரி துன்பமும் சரி, அது டெம்பரவரி. அப்படி என்றால் நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? ஆக துன்பம் வந்தாலும் அது டெம்பரவரியே, அது நிரந்தரமான துன்பங்கள் அல்ல அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும். அந்த அடிப்படையில் முதலில் ராகு எந்த ராசி கட்டத்தில் வருகிறாரோ அந்த ராசி கட்டத்தில் என்ன காரகிரகம் இருக்கிறதோ அந்த காரகிரகங்களுக்கு ஏற்றவாறு நமக்கு பலாபலன்களை கொடுப்பார். உதாரணமாக, ஒருவருக்கு லாட்டரி அடிக்க வேண்டும், லாட்டரி சீட்டில் பணம் வர வேண்டும், பொருளாதாரம் உயர வேண்டும், புதையல் கிடைக்க வேண்டும், பிறர் அதாவது பினாமி சொத்து கைக்கு வர வேண்டும், யாரிடமோ எங்கேயோ இருக்கின்ற சொத்தோ பணமோ நம்மிடம் வர வேண்டும் என்றால் அங்கு ராகு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கின்ற சுக்கிரனையோ சூரியனையோ தொடர்பு கொள்ளும் போது தான் நமக்கு கிடைக்கிறது. இது அனுபவத்திலே தெரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் என்பவர் பொருளுக்கு காரகன், பணத்திற்கு காரகன், பொருளாதாரத்துக்கு காரகன். ஒருவர் வாழ்க்கையில் உன்னதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த சுக்கிரனை வழிவகுக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த சூரியன் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. ராகு சூரியனை நெருங்கும் போதுதான் ஒருவருக்கு லாட்டரி யோகம் கிடைக்கிறது, ஒருவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, ஒருவர் குதிரை பந்தயத்திலே வெற்றி பெறுகிறார், ஒருவர் சூதாட்டத்திலே வெற்றி பெறுகிறார். ஆகவே இந்த ராகு என்பவர் நமக்கு திடீர் தன யோகத்தை வழங்க வேண்டும் என்றால் அந்த ராகு நம் ஜாதகத்திலே இருக்கின்ற அந்த சூரியனோ சுக்கிரனோ அந்த கும்பத்தில் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்ல காலமாக விளங்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து வருகின்ற காலகட்டம் யாருடைய ஜாதகத்தில் அங்கே சுக்கிரன் கும்பத்தில் சுக்கிரனோ சூரியனோ இருக்கிறது என்றால் அவருக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்லாது அந்த ராகு சுக்கிரனை நெருங்கும் போது ஒன்றும் செய்வதில்லை. காரணம், சுக்கிரனும் ராகுவும் ஒன்றுதான், வெவ்வேறு அல்ல என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சூரியனை நெருங்கும் போது அங்கே தந்தை எனப்படுகின்ற அந்த காரகிரகத்திற்கே உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் ஏற்படலாம். அது வயதின் அடிப்படையில் அமைகின்ற கருத்தாக இருக்கும். ஆக வயதை ஒரு முன்னோட்டமாக வைத்து பலன் கூறணுமே தவிர இந்த இடத்திலே சூரியனுடன் ராகு இணையும் போது அப்பாவுக்கு கண்டம் என்று அடிப்படையாக சொல்வதில் எந்த விதமான ஒரு கருத்தும் அங்கே ஏற்படாது. ஏனென்றால் அனுபவத்திலே நாம் பார்த்தோமானால் சூரியனுடன் ராகு இணையும் போது மிகப்பெரிய புகழ் அடைகிறார், புகழின் உச்சிக்கே சென்று விடுகிறார், மிகப்பெரிய தனவரவை அடைகிறார், மிகப்பெரிய பணவரவை அடைகிறார். அவர் இல்லீகல் சம்பந்தப்பட்ட துறையிலே, அதாவது கருப்பு பணம் என்ற அடிப்படையிலே அவர் அக்கௌண்டில் பல விதமாக பணங்கள் வந்து குவிக்கிறது, வளர்ச்சிகள் ஏற்படுகிறது, செல்வங்கள் ஏற்படுகிறது. இதைத்தான் நாம் கூறுகிறோம். நாம் எந்த ஜாதகத்தை பார்த்தோமானாலும் அந்த ஜாதகம் முழுமையாக பொருளாதாரத்தில் வெற்றி கண்டால் மட்டுமே நாம் ஜோதிடத்தை ஒப்புக்கொள்கிறோம், இல்லை என்றால் ஜோதிடத்தை நாம் ஒப்புக்கொள்வதில்லை. காரணம், ஜோதிடம் என்பது பொருளாதாரத்தில் வெற்றி பெற வைப்பது என்பது பலருடைய கருத்து. அது மிக தவறு. ஒரு மனிதன் எந்த விதமான நோயும் இல்லாமல் கடனும் இல்லாமல் காலகாலத்திற்கு திருமணம், காலகாலத்திற்கு குழந்தை பாக்கியம் அனைத்தும் சரிவர கிடைத்து கொண்டிருந்தால் அவனே தீர்க்கதரிசி. அதுவே ஜோதிடம் வெல்லுகிறது, அதனை ஜோதிடம் சொல்லுகிறது. ஆக பணத்தை மட்டும் மையமாக வைத்து நாம் ஜோதிடத்தை அணுகிவிட முடியாது. இன்னொன்று, பணம் இல்லாமல் பல காரியங்களை நாம் இந்த உலகிலே இப்பொழுது செய்ய முடிவதில்லை. நல்லதோ கெட்டதோ அதற்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையிலே பணத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரகம் என்றால் அந்த ராகுவை சொல்லலாம். அப்பொழுது சூரியன் இருக்கும் இடத்திற்கு ராகு வருகின்றது, பணம் வருகிறது. சுக்கிரன் இருக்கும் இடத்திற்கு ராகு வருகிறது, பணம் வருகிறது. உதாரணமாக அங்கே சந்திரன் யாருக்கெல்லாம் கும்பராசியோ பார்த்து கொள்ளுங்கள். அவர் வயதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். வயதை மனதில் வைத்துத்தான் பலன் கூற வேண்டும். சந்திரன் இருக்கும் இடத்திற்கு ராகு வருகின்ற காலகட்டம் மனதிலே என்ன அலைகள், மனதிலே உள்ள குழப்பமான நிலைகள். உதாரணமாக ஒரு 25 வாலிபவனுக்கு
அந்த இடத்தில், அதாவது கும்ப ராசியாக இருந்து அந்த இடத்தில் ராகு வருகின்ற போது அவர் காதல் வயப்படுவார் என்று சொல்லலாம். எவ்வளவு பெரிய நல்ல மனிதனாக இருந்தாலும் அந்த இடத்திலே சில சறுக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது கோச்சாரத்திலே ஏற்படுகின்ற ஒரு நடைமுறை. சந்திரன் ராகு மனசலனங்கள், மனக்குழப்பங்கள், யார் நம்புவது யாரை வெறுப்பது என்று தெரியாமல் நாம் நம்பிவிடுவது அந்த சந்திரன் ராகு. சரிங்களா? ஸோ அந்த சந்திரன் ராகுவை நாம் கவனமாக கையாள வேண்டும். அதாவது இந்த ராகு என்பது எப்போதுமே ராகுவாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் முதல் சுற்றா, இரண்டாவது சுற்றா, மூன்றாவது சுற்றா, இந்த சுற்றுகள் நமக்கு அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் மிக தெளிவான பலாபலங்களை சொல்லலாம். இல்லை என்றால் அங்கே பலாபலன்கள் சரியாக வருவதில்லை. ஏனென்றால் எல்லா சுற்றிலும் நன்மையை கொடுப்பதில்லை ராகு, எல்லா சுற்றிலும் தீமையை கொடுப்பதில்லை ராகு. அதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக சந்திரன் இருக்கும் இடத்திற்கு ராகு வருகின்ற காலகட்டம் அவர் நிச்சயமாக அவர் கர்மாவின் அடிப்படையிலே சந்திரனுக்குரிய காரகத்துவங்களே அவருக்கு கிடைக்கும். வெளியூர் செல்லலாம், வெளி மாநிலம் செல்லலாம், வெளிநாடே செல்லலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. அப்போ யாரெல்லாம் கும்பராசிக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் யாரேனும் ஒருவர் நம்மிடம் வந்து ஜாதகம் பார்த்து வெளியூர் வெளி மாநிலம் செல்லலாம் என்று கேட்டால் 100க்கு 100 செல்லலாம், அது வெற்றி பெறும் என்று சொல்லி அனுப்பலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதேபோல் சந்திரன் என்பவர் காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன், அந்த சந்திரனை ராகு நெருங்குகின்ற காலகட்டம் அங்கு தாயாருக்கோ மாமியாருக்கோ சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்லாது அந்த ராகு அடுத்ததாக செவ்வாய், கும்பத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ அங்கே ராகு வருகின்ற காலகட்டம். ஆக செவ்வாய் ராகு விபத்து என்று நாம் படித்திருப்போம். ஆம், விபத்து தான். ஆனால் அந்த விபத்து எப்பொழுது நடைபெறும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆக செவ்வாயுடன் ராகு இணையும் போது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கும்பத்தில் செவ்வாய் இருப்பதாக எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் ராகு வந்து இணைவதாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக வண்டி வாகனங்கள் இல்லாதவர்கள் கூட வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, மிகப்பெரிய வண்டி வாகனங்கள், நல்ல பெரிய ரக வாகனங்கள், முக்கியமாக கடன் வாங்கி வாங்குவார் என்று நாம் அந்த அடிப்படையில் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். அதில் மாற்றமில்லை. ஏனென்றால் செவ்வாய் என்பவர் காலபுருஷனுக்கு 1க்கும் 8க்கும் அதிபதி. செவ்வாய் என்பவரே வண்டி வாகனத்துக்கு உண்டான அதிபதி. ஆக செவ்வாய் இருக்கும் இடத்திற்கு ராகு வருகின்ற காலகட்டத்திலே அவருக்கு நிச்சயமாக வாகன பிராப்தி, வாகன யோகங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம். ஆனால் செவ்வாய் என்பவர் வெறுமன அதுக்கு மட்டும் காரகன் அல்ல, சகோதரத்திற்கும் காரகம் அவர்தான், இரத்தத்திற்கும் காரகம் அவர்தான். உடம்பில் வரக்கூடிய இரத்தங்கள் அதற்கு காரகிரகம் யார் என்று கேட்டால் அதற்கு செவ்வாய் தான் காரகம். செவ்வாய் இல்லாமல் இரத்தம் இல்லை. ஆக அந்த செவ்வாய் என்பது நம் உடம்பில் ஓடக்கூடிய இரத்தத்தையும் குறிக்கும். ஆக அங்கே தலையிலோ கால்களிலோ ஏதேனும் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நாம் அங்கே சொல்லி உரைக்க வேண்டும். அந்த இடத்தில் சனி இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். கும்பத்தில் சனி, அங்கே ராகு வருகிறது, கோச்சார ராகு. ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற சனியை கோச்சார ராகு வந்து சந்திக்கிறது. சனி என்பது ஒரு இருட்டுக்கோள், ராகு என்பது மிகவும் இருட்டான ஒரு கோள். சனி ராகு கிட்டத்தட்ட அவர்களுடைய சொந்த பந்தங்களில் நிறைய ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட போகிறது. வயதுக்கு மூத்தவர்கள் யாரேனும் அதிகமாக சொந்த பந்தங்களிலே இறந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக கூறலாம். நீங்கள் அதிகமாக ஒரு சுபகாரியங்களில் ஈடுபட முடியாது, சுபகாரியங்களுக்கு செல்ல முடியாது என்று அடித்தே கூறலாம். காரணம் சனி ராகு மூதாதையர்களை குறிக்கிறது, மரணத்தை சுட்டி காட்டுகிறது. அதுவும் வயதில் முதிர்ந்தவர்கள் மரணத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இங்கு மரணம் என்று சொல்லியுடன் யாரும் பயம் கொள்ள வேண்டாம். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு பிறப்பு என்று இருக்கிறதோ அங்கே இறப்பும் வந்து விடுகிறது. இந்த இறப்புக்கு காரகம் நீங்களோ நானோ இல்லை, அது இறைவன் கையிலே இருக்கிறது.
அதன் அடிப்படையிலே சனி ராகு இணையும் போது நாம் நல்ல காரியங்களில் ஈடுபட முடியாத ஒரு நிலையை தருகிறது என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து. இது அனுபவத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் நிச்சயமாக ஒத்துக்கொள்வீர்கள். அது கண்டிப்பாக அந்த பலாபலன் நடக்கிறது. சனி ராகு அது மட்டும் தருவதில்லை. உதாரணமாக அவரும் வெளியூர் வெளி மாநிலம் செல்லலாம், வெளிநாடே செல்லலாம். ஏனென்றால் சனி என்பது கர்மகாரகன். கர்மாவின் அடிப்படையிலே அந்த ஜாதகர் தற்காலிகமாக நிச்சயமாக இந்த 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு வேலைக்காக, ஏனென்றால் சனி என்பவர் தொழிலுக்கு உண்டான காரகிரகம். ஆக வேலைக்காக வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சனி ராகு உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கான வாய்ப்பு முறைகள் எல்லாம் ஏற்படும். சனி ராகு இந்த அடிப்படையிலே நாம் பலாபலன்களை கூறலாம். அங்கே கும்பத்தில் புதன் இருக்குமானால், யாருடைய ஜாதகத்திலெல்லாம் கும்பத்தில் புதன் இருக்கிறதோ அந்த இடத்தில் கோச்சார ராகு இப்பொழுது அங்கே வருகிறது. அப்படி என்றால் சிறு குழந்தை என்று எடுத்துக்கொண்டால் அது கல்வியிலே நிச்சயமாக ஒரு அலட்சியமாக இருக்கலாம். புதன் ராகு படிப்பில் ஒரு மந்த நிலை அல்லது படிப்பில் ஒரு அலட்சியம், எனக்கு எல்லாமே தெரியும் என்ற அளவிற்கு அவருக்கு மனதில் ஒரு ஞானம் ஏற்படும். அதனால் அவர் கல்வியை சரியாக கற்க மாட்டார். அந்த கல்வியிலே ஒரு மந்தத்தனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்கிறது. புதன் ராகு இந்த கூட்டு சேர்க்கை ஒரு வக்கீலுக்கு இருக்கிறது என்றால், ஒரு ஜாதகத்திலே புதன் கும்பத்தில் இருக்கிறது, கோச்சார ராகு அங்கே வருகிறது, அந்த ஜாதகர் வக்கீலாக பணிபுரிகிறார் என்றால் நிச்சயமாக அவருக்கு வாதாடும் திறன் கூட போகிறது. நிச்சயமாக அவர் வாதாடக்கூடிய கேஸ் ஜெயிக்கப் போகிறது. அவருக்கு மிகப்பெரிய பணம் பொருளாதாரம் வருகிறது. ஏனென்றால் புதன் ராகு என்பது நிச்சயமாக வாதாடும் தன்மையை ஏற்படுத்தி விட்டுவிடும். ஒரு விஷயத்தை பார்த்தாலோ படித்தாலோ மிக துல்லியமாக புரிகிறது என்றால் அந்த ஜாதகருக்கு புதனும் ராகுவும் இணைவு இருக்கிறது என்று அர்த்தம். புதன் ராகு கல்வியிலே ஒரு அட்வான்ஸ் நிலை, மிகப்பெரிய உயர்ந்த நிலை அடைந்து விடுகிறது. முக்கியமாக வக்கீலுக்குத்தான் சொல்ல வேண்டும். காரணம், வாதாடும் கிரகம் ராகு, புதன் ராகு. நிச்சயமாக அவர் வாதாடினால் வெற்றி பெறும் என்று கூறலாம். இந்த அடிப்படையில் தான் நாம் ஜாதக பலன்களை உரைக்க வேண்டும். கிட்டத்தட்ட அந்த ராகுக்கு எல்லா கிரகமும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது கிரகங்கள் விட்டு போச்சா? நான் சொன்னதில் ஏதாவது கிரகங்கள் விட்டு போச்சுங்களா? அப்படி ஏதாவது இருக்குங்களா? எல்லா கிரகமும் சொல்லியாச்சா? சந்திரன், சூரியன், ஐயா குருங்கய்யா, குரு விட்டாச்சு. பார்த்தீங்களா? குரு மறந்துட்டேன். குரு இருக்கின்ற, அதாவது குரு என்பவர் நாடி ஜோதிடத்திலே குரு என்பவர் மிக முக்கியமானவர். ஆண் ஜாதகத்திலே குருவை மையப்படுத்தி பலன் கூற வேண்டும், பெண் ஜாதகத்திலே சுக்கிரனை மையமாக வைத்து பலன் கூற வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது. ஆக ஒரு ஆண் ஜாதகத்திலே கும்பத்தில் குரு இருக்குமானால் அந்த இடத்திற்கு ராகு வருகின்ற காலகட்டத்திலே அவர் நிச்சயமாக உடல்நலத்தில் மிக கவனமாக செலுத்த வேண்டும். காரணம், குரு என்பது ஜீவன், ராகு என்பது ஜீவனை அழிக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகு என்பது எப்பொழுதுமே உல்லாச பொருட்களை கொடுத்துவிடும், சுகபோகங்களை கொடுத்துவிடும். டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இதுபோல மாடி வீடு, பல மாடி வீடுகள், இதுபோல உல்லாச விருப்பங்கள் அத்தனையுமே, சுகபோகங்கள் அத்தனையுமே நிறைவேறிவிடும். ஆனால் அந்த ஜாதகரின் உடல்நிலை மட்டும் சற்று சீர்தூக்கி பார்த்துவிடும். ஏனென்றால் ராகு என்பவர் எப்பொழுதுமே உயிரிலே, உயிர் காரகத்துவத்திலே கை வைக்கிறார். அங்கே குருவுடன் ராகு இணைகின்ற காலகட்டத்திலே ஜாதகருக்கு ஒரு சின்ன காய்ச்சலாவது வந்து போய்விடும். சின்ன காய்ச்சலாவது வந்து போய்விடும். ஆக அது வயதின் அடிப்படையிலே அந்த ஜாதகர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனம் கொள்ள வேண்டும். ஆக குரு இருக்கும் இடத்திற்கு ராகு வருவது அங்கே சுப பலன்களை நாம் கூறும் அளவிற்கு ஒன்றுமில்லை. குரு ராகு நிச்சயமாக அவர் ஒரு எக்ஸ்ரே, ஒரு ஸ்கேன் இதுபோல எடுத்து பார்ப்பார் என்று அர்த்தம். எதற்காக எடுத்து பார்ப்பார்? நிச்சயமே கால்களிலே பிரச்சனைகள் வரலாம், வயிற்றிலே பிரச்சனை வரலாம், இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணமாக ராகு என்று எடுத்துக்கொண்டால் ராகு தலையை குறிக்கிறது. ஏன் தலை?
தலைவலி வரக்கூடாதா? ஏன் கண்ணாடி போடுகின்ற நிலை வரக்கூடாதா? இதுபோல சிக்கல்கள் ஏற்படலாம். ஆக எப்படி பார்த்தாலும் சின்ன சின்ன உபாதைகளை கொடுத்து விடுகிறது. குரு இருக்கும் இடத்திற்கு ராகு வருகின்ற காலகட்டம், அதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே நேர் 7க்கு 7 இருக்கிறது. இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்கும் இடத்தை பலமாக கவனிக்கிறது. அடுத்து எந்த இடத்தை நோக்கி போகிறதோ அந்த இடத்தை பலமாக கவனிக்கிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸில் ரைட்டுங்களா வக்கர கதிகளில் செல்லக்கூடிய ஒரு கிரகம். உதாரணமாக ராகு கும்பத்தில் வருகிறது என்றால் ஒரு சில நண்பர்கள் சொல்லலாம், அந்த ராகு அடுத்து மேஷத்திற்கு போகிறது. அதுவல்ல, ராகு என்பது ஆன்டி கிளாக் வைஸில் நகரும். ஆக இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய பலன்கள் கும்பத்திற்கும் பொருந்தும், மகரத்திற்கும் பொருந்தும். மறந்து விடக்கூடாது. கும்பத்திற்கும் பொருந்தும், மகரத்திற்கும் பொருந்தும். நான் சொன்ன அத்தனை பலன். சரி, இப்போ கேது கிட்ட வரும். பொதுவா கேதுங்கிறது நாம என்ன படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கேதுங்கிறது ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆற்றலை கொடுக்கக்கூடிய கிரகம். நீ யார் என்பதை உணர வேண்டும் என்றால் அங்கு கேது வர வேண்டும். சித்தாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் கேது வர வேண்டும். ஏன் ஜோதிடத்தில் ஒரு இன்ட்யூஷன் பவர் வேண்டும் என்றால் கேது வர வேண்டும். வெறுமன ஜோதிடத்தை மட்டும் படித்து விட்டால், தேரைகளை மட்டும் படித்து விட்டால் நம்மால் ஜோதிடம் சொல்ல முடிவதில்லை. இது பலவிதமான ஜோதிடர்களிடையே நான் பார்த்து வருகிறேன். அது மட்டுமில்லை, பல குருமார்கள் இதை சொல்கிறார்கள். வெறுமன தியரிகளை படித்தால் மட்டும் போதாது. அங்கே உள்ளுணர்வு, அங்கே இன்ட்யூஷன் பவர், உனக்குள் ஒரு மனம் இருக்கிறதே, அந்த மனம் வேலை செய்ய வேண்டும். அந்த மனம் வேலை செய்தால் மட்டுமே அவர் ஜோதிடத்தில் நிலை பெற்று நிற்க முடியும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக ஜோதிடத்துக்கு மிக உன்னதமான காரகிரகம் எதுவென்று கேட்டால் அது கேதுவை சொல்லலாம். அது மட்டுமல்ல, அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கேது என்பவர் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சொல்றாங்க. கேது என்பவர் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகிரகம். மோட்சம் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? இறந்துவிட்டால் நாம் சென்று அடைகிறோமோ அதுதான் மோட்சம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நாம் எதை நினைத்து அன்றாடம் இயங்குகிறோமோ, நாம் எதை நினைத்து அன்றாடம் வருந்துகிறோமோ அதில் ஒரு தெளிவு நிலையை கொடுப்பது தான் மோட்சம். இது பல நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நம் வாழ்க்கையில் எதை நினைத்து நினைத்து கவலைப்படுகிறோமோ அதில் ஒரு தெளிவு, அதில் ஒரு கவனம், அதில் ஒரு ஈர்ப்பு, அதை கொடுப்பதுதான் மோட்சம் என கூறுகிறது. ஆக கேது என்பவர் உயிர் காரகத்துவத்தை எதுவுமே செய்வதில்லை. அவர் செய்வது அத்தனையுமே பொருள் காரகத்துவத்தை. உதாரணமாக, ஒருவர் பழைய வண்டியை வாங்குவது, அனைத்தும் பழைய பொருட்களாக வாங்குவது, அல்லது ரிப்பேரான பொருட்களை வாங்குவது, அல்லது அதை வாங்குவதற்கே பணம் இல்லாமல் போய்விடுவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கஷ்ட நிலை. வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம், எனக்கு உடுத்தும் உடையே போதுமானது, எனக்கு இதுவே போதுமானது, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லும் நிலையே கேதுதான். கேது என்பது சித்தரை குறிகாட்டுகிறது, ஆன்மீக குருக்களை குறிகாட்டுகிறது. எனக்கு எது வேண்டும், எதுவுமே வேண்டாம் என்று சொன்னால் அது கேது, எனக்கு அனைத்துமே வேண்டும் என்று சொன்னால் அது ராகு. இது ஈஸியாக நாம் புரிந்து கொள்ளலாம். ராகு என்பது மாந்திரிகத்தையும் ஏற்படுத்தும். ராகு என்பது மாந்திரிகத்தையும் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கும். ஒவ்வொருடைய ஜாதகத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் ஜாதகத்திலே எந்த மாதிரியான நிலையில் நமக்கு பணம் வரப்போகிறது, எந்த தொழில் செய்தால் நமக்கு பணம் வரப்போகிறது, எதில் நாம் வெற்றி பெற முடியும், வளர்ச்சி அடைய முடியும் என்பதை நாம் ஜாதகத்திலே பார்த்து கொண்டால் போதுமானது. ஒருவர் ஆவிகளுடன் பேச வேண்டும் என்றால் அங்கு கேது தேவையில்லை, ராகுதான் தேவைப்படுகிறது. காரணம், ராகு என்பது அட்கல் சயின்ஸ், ஆத்மாவிடம் பேசுவது. ராகு என்பது காற்று போல. அந்த காற்று ஒரு மாயை,
அது எங்கும் நுழைந்துவிடும். ஆனால் கேது என்பது சாமி குறி சொல்வது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை காலகட்டங்களிலே ஜோதிடத்தையும் மீறி குறி சொல்பவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நிறைய குறி சொல்லக்கூடிய இடங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய குறி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் அனுபவத்திலே பார்க்க முடிகிறது. என்னை பொறுத்தவரை விதி என்பது இருந்தால் மட்டுமே அவர் விதியிலே செல்ல முடியும். எத்தனையோ நண்பர்கள் சொல்லலாம், விதியை மதியால் வெல்லலாமே என்று. விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்பதே அவருக்கு விதியாக அமைந்திருந்தால் மட்டுமே அவர் விதியை மதியால் வெல்ல முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் முடியவில்லை. இதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக கர்மா இஸ் வெரி ஸ்ட்ராங். ஆக அந்த கர்மாவின் அடிப்படையில் என்ன வருகிறது, என்ன செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த கர்மாவை நாம் மாற்றம் செய்ய முடியும், மாடிஃபை பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும் என்பது 100% உண்மையே. 100% உண்மையே. நாம் அதை மாற்ற முடியுமா என்பதை நம் ஜாதகத்திலே அணுக வேண்டும். அணுகினால் நமக்கு அது புரிய வரும். ஆக இந்த கேது என்பது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஆக இந்த குறி சொல்லக்கூடிய சாமியார்களை குறி காட்டக்கூடியது. கேது எந்த இடத்திற்கு செல்கிறதோ, என்ன காரகிரகம் இருக்கிறதோ, அந்த காரகிரகம் அதற்கு நல்ல புத்தியையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல ஆற்றல்களையும் கொடுத்து விடுகிறது. வாழ்க்கையில் தனிமையாக வாழ்வது எப்படி, நீ தனிமையாக ஜெயிப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பது கேது. ராகு என்பது எப்பொழுதும் கூட்டமாக வாழக்கூடியது. கேது என்பது பெரிந்தே வாழக்கூடியது, தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம், பிடிவாதத்திற்கு கிரகம். செவ்வாயை விட கேது மிகப்பெரிய பிடிவாதக்காரர். அவர் முடிவு எடுத்து விட்டால் அதில் மாற்று கருத்தே இருக்காது. ஆக அந்த அளவுக்கு கேதுவுக்கு வலிமை உண்டு. ராகுவை ஒருவர் கட்டுப்படுத்துவாரானால் அது கேதுவை மட்டுமே முடியும். உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், கொரோனா எப்பொழுது வந்ததோ அப்பொழுது அந்த கொரோனாவில், அந்த தீராத நோயில் கூட அங்கே தீர்க்க முடியும் என்று வந்தது சித்த மருந்து மட்டுமே மக்களின் உயிர் காத்தது. ராகு என்பது ஆங்கில மருத்துவத்தை குறிகாட்டுமானால் கேது என்பது சித்த மருத்துவத்தை குறிகாட்டுகிறது. ஆக இந்த சித்த மருத்துவத்தை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொண்டோம் என்றால், அந்த நோய்வாய்ப்பட்ட போதுதான் நாம் சித்த மருத்துவத்தை அணுகினோம், அந்த அளவுக்கு புரிந்து கொண்டோம். ஆக அந்த அளவுக்கு மிக வலிமையான கிரகம்தான் கேது. அப்போ யாரெல்லாம் ஜோதிடர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அரசியல்வாதியாக இருக்கிறார்களோ, அவருடைய ஜாதகத்திற்கு கேது வருகின்ற காலகட்டம் மிகவும் நல்ல காலகட்டம். யாருடைய ஜாதகத்தில் சிம்மத்தில் சூரியன் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டத்தில் அரசியலிலே உள்ளே நுழைந்தார் எனால் அவர் மிகப்பெரிய புகழ் வெற்றியை பெறுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சூரியன் இல்லாமல் அரசியல் இல்லை, கேது இல்லாமல் கொடிகள் இல்லை. ஆக சூரியனும் கேதுவும் இணைந்து விட்டால் அவர் கொடிகட்டி பறந்து விடுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கேது என்ற இடத்திலே கற்பக விருட்சம் போல் பிள்ளையார்பட்டி கணபதி ஒளிந்திருக்கிறார். யாம் இருக்கும் இடங்களில் அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும் என்பது போல இந்த கேது இருக்கக்கூடிய இடத்திலே கற்பக விருட்சம் போல் எல்லா செல்வங்களும் கிடைத்து விடுகிறது. ஒரு ஜாதகத்தில் பெயர் புகழ் அனைத்தும் கிடைத்து விடுகிறது. ஆக சூரியன் இருக்கும் இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டம் சட்ட வல்லுநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலகட்டம். மருத்துவர்களுக்கு ஒரு நல்லது. மருத்துவ படிப்பு படிக்கிறாங்களா, அதுக்கு நல்ல அமைப்பு. ரைட்டுங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாது இந்த சந்திரன் உதாரணமாக சிம்மத்தில் சந்திரன் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறது என்றால் அந்த இடத்திற்கு கேது வருகிறது. அங்கு கேது வருகின்ற காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்? சந்திரன் பிளஸ் கேது. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த சமுதாயத்திலே உங்களை இதுவரை யார் காப்பாற்றி வருகிறார், யார் உயர்வு கொடுத்து வருகிறார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய போகிறது. சந்திரன் பிளஸ் கேது.
கேது என்பது நன்மை தீமை மாற்றி மாற்றி கொடுப்பார். ராகுவும் அப்படித்தான். ஆக சந்திரன் இருக்கும் இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டம் மனதிலே இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்படும். ஒரு தனிமை நிலை. நாம் தனிமைப்படுத்தி விட்டோமோ, நாம் அனைத்து சொந்த பந்தங்களும் நம்மை கைவிடப்பட்டதோ அப்படி என்பதால் நம் மனதில் ஒரு இனம் புரியாத கவலைகள் ஏற்படுகின்றன. உதாரணமாக சூரியன் இருக்கும் இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டம் அவர் சிவ வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். சந்திரன் இருக்கும் இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டத்திலே அவர் பௌர்ணமி அம்மன் வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிம்மத்தில் செவ்வாய் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். அந்த சிம்மத்தில் செவ்வாய் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அந்த செவ்வாய் இருக்கும் இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டம். செவ்வாய் என்பது ஏற்கனவே செல்வது போல நம்மளுடைய திருமண வாழ்க்கையை, பந்த வாழ்க்கையை சொல்லக்கூடியது, இரத்த உறவுகளை குறிகாட்டக்கூடியது. செவ்வாய் இருக்கும் இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டம் அவர் புதிதாக வீடு கட்ட வேண்டும், புதிதாக மனை வாங்க வேண்டும், புதிதாக வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்றால் அவர் கடன்படாமல் வாங்க முடியாது. நிச்சயமாக கடன் வாங்கித்தான் அவர் வாங்க வேண்டும் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக கூறிவிடலாம். ஏனென்றால் கேது என்பது கடனையும் குறிக்கக்கூடிய ஒரு காரகர். ஆக செவ்வாயுடன் இணையும் போது அவர் எதை ஆரம்பித்தாலும் அதற்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட், அது கடனாக பெற்றால்தான் அந்த காரியம் நடைபெறும் என்று எடுத்து சொல்லலாம். சிம்மத்தில் சுக்கிரன் இருப்பதாக எடுத்துக்கொண்டு அந்த சிம்மத்தில் கேது வருவதாக வைத்துக் கொண்டால், சுக்கிரன் என்பது பணம் பொருளாதாரத்துக்கு உண்டான காரகர். அங்கே கேது வருகின்ற காலகட்டத்திலே பலவிதமான செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் இதுவரை வந்திருந்த செலவை தவிர இதுபோல் 5 மடங்கு செலவுகள் அதிகமாகலாம். சுக்கிரன் பிளஸ் கேது பலவித கோணங்களில் ஒரு மனிதனுக்கு செலவை ஏற்படுத்தி விடுகிறது. பணம் ஒரு வழியில் வந்து கொண்டிருந்தாலும் கூட சுக்கிரன் கேது இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு கேட்டோமானால் நிச்சயமாக அவருக்கு பலவித கோணங்களில் அந்த செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பணம் வந்தாலும் வீடு தங்கவில்லை என்ற கருத்து அவர்கள் கூறுகிறார்கள். அதுதான் சுக்கிரன் பிளஸ் கேது, மறந்துவிடக்கூடாது. புதன் இருக்கும் இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டம், புதன் இருக்கின்ற இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டம், உதாரணமாக அவர் எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர் அல்லது 12ஆம் வகுப்பு மாணவர் அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி வச்சுக்கலாம். புதன் இருக்கும் இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டத்திலே ஒருவர் பரீட்சை எழுதினால் அந்த பரீட்சையிலே சரியான மதிப்பெண்களை பெற முடிவதில்லை. 100க்கு 100 எடுப்பார் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் நிச்சயமாக பாஸ் ஆகிவிடுவார், ஜெயித்திடுவார் என்பதில் மாற்று கருத்து. வெல்வாரானால் அதற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சட்ட திட்டங்களை மிக நுணுக்கமாக வைத்திருப்பார். ஏனென்றால் சட்டத்துக்கு காரகிரகம் கேது. புதனும் கேதுவும் சேர்ந்து விட்டால் அந்த புதனும் ராகுவும் சேர்ந்த வழக்கறிஞரை விட இந்த புதனும் கேதுவும் சேர்ந்த வழக்கறிஞர் மிக வல்லமை படைத்தவர். எந்த கேஸை கொடுத்தாலும் ஜெயிச்சிட்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். ஆக புதன் கேது நாம் படிப்பில் கவனம் செலுத்துவதை அங்கு அடிப்படையாக கூறுகிறது. அடுத்ததாக சிம்மத்தில் சனி இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அங்கே கோச்சார கேது வருகிறது. அந்த நேரங்களிலே புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடாது என்று நாம் அறிவுறுத்தலாம். ஏனென்றால் சனி இருக்கும் இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டத்திலே புதிதாக ஏதேனும் ஒப்பந்தம், புதிதாக தொழில் ஏதேனும் செய்தால் அது நிச்சயமாக வெற்றி பெறாது. அதில் ஒரு முழுமை பெறாத ஒரு நிலை, அல்லது வியாபார ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ மந்தமாக செல்லும் என கூறலாம். சனி பிளஸ் கேது அவர் தொழிலிருந்தே சற்று கிட்டத்தட்ட எப்பவுமே லீவு போட மாட்டார் என்று கூறினாலும் கூட அவர் அந்த காலகட்டத்திலே 10 அல்லது 30 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொள்வார். காரணம் சனி கேது உடல்நலத்திலோ அல்லது மனநலத்திலோ அல்லது தொழிலில் ஏதேனும் கஷ்டங்களை கொடுத்து அவரை அந்த இடத்திலிருந்து சற்று ஓய்வெடுக்க வைக்கும். சனி கேது வேலையில் ஓய்வு எடுப்பவர்கள், வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். சனி இருக்கக்கூடிய இடத்திற்கு கேது வருகின்ற காலகட்டத்தில் ஏன் நிறைய நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைத்திருக்கிறது.
நான் ஏற்கனவே சொன்னது போல கேது என்பது கொடி அரசாங்கம். ஆக அரசாங்க உத்தியோகம் கூட அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த இடத்துல சொல்லலாம். அடுத்ததாக சிம்மத்திலே குரு இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். சிம்மத்தில் குரு இருக்கிறதாக எடுத்துக்கொண்டு அந்த சிம்மத்திற்கு கோச்சார கேது வருகிறதாக எடுத்துக்கொண்டால் அந்த கோச்சார கேது என்ன செய்யும்? குரு கேது ஜாதகருக்கு பக்தியை கொடுக்கும், முக்தியை கொடுக்கும், ஒரு நல்ல மனிதன் என்ற பெயரை வாங்குவார். இதுவரை அவரிடம் இருந்த தீய பழக்க வழக்கங்கள் அத்தனையும் விலக ஆரம்பிக்கும். நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். தெய்வ சிந்தனை, தெய்வ பற்று, தெய்வத்தின் மீதான நம்பிக்கை ஏற்படும். மனதில் உறுதி வேண்டும் என்ற ஒரு வாக்கியத்தை போல அவருக்கு மனதில் உறுதி வந்துவிடும். குரு பிளஸ் கேது அந்த ஜாதகரை செம்மையாக்குகிறது, சீர்படுத்துகிறது, வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு சென்று வைக்கிறது. வேற என்ன கிரகம் விட்டு போச்சு அந்த இடத்துல? எல்லா கிரகமும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டு போச்சுங்களா சார்? மாந்தி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மாந்தி ராகு என்னங்க ஐயா? சனி ராகு மாந்தி கூட சேர்ந்தார். சனி ராகு ஒண்ணுதான், மாந்தி ராகு ஒண்ணுதான். அது அவர் ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஐயா ராகு இருக்கிறாரு சிம்மத்துல அப்படின்னா? ராகுவே சிம்மத்துல இருக்காரு, அந்த இடத்துல கேது வருதுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. உடலில் புதிய நோய் நொடிகளை தோன்றலாம். ராகு இருக்கும் இடத்திற்கு கேது வந்தாலும், கேது இருக்கும் இடத்திற்கு ராகு வந்தாலும் பாருங்க, நிச்சயமாக உங்க உடம்புல புதிய நோய் நொடிகள் உண்டாகும். புதுசா அப்பதான் ஸ்டார்ட் பண்ணும் அந்த வியாதி. சார் ராகு இருக்கிற இடத்துக்கு ராகுவும் கேது இருக்கிற இடத்துக்கு கேதுவும் வந்தா அதேதான் ஐயா. ராகு கேதுக்கள் சந்திக்கும் போது நோய் நொடிகளைத்தான் உண்டாக்குறது, புதிய நோய் நொடிகளை கொடுக்கிறது. சரிங்க சார். சரிங்களா? ரைட் சார். வேற யாருக்கு சந்தேகம் சொல்லுங்க ஐயா. ஐயா இந்த மிட் பாயிண்ட் என்ன பண்ணோம்? மிட் பாயிண்ட் பார்த்தீங்களா? எல்லாரும் ஒரு கவனமாக இருக்கு. இப்ராஹிம் சார் ஒரு நல்ல கவனத்தை செலுத்துறார். மிட் பாயிண்ட் கேதுவுக்கு மிட் பாயிண்ட், ராகுவுக்கு மிட் பாயிண்ட். ராகு இருக்கும் இடத்திலிருந்து 4ஆம் இடம், அதுதான் ராகுவுக்கு மிட் பாயிண்ட். கேது இருக்கும் இடத்திலிருந்து 4ஆம் இடம், அதுதான் கேதுவுக்கு மிட் பாயிண்ட். ஆக மிட் பாயிண்ட் என்பது ரொம்ப ரொம்ப வலிமையானது. ராகு கேதுக்கள் மிட் பாயிண்டில் ஒரு கிரகம் இருக்குமானால் அந்த கிரகத்துடைய வலிமை குறைகிறது, அதோடைய ஆற்றல்கள் குறைகிறது, அதற்கு ஏதேனும் தொந்தரவுகள் வருகிறது என்று தான் நாம் கூற வேண்டும். ஆக யாருடைய ஜாதகத்திலெல்லாம் விருச்சிகத்தில் என்ன கிரகம் இருக்கிறது என்று பாருங்கள். உதாரணமாக பகை கிரகங்கள் தொடும்போது தான் பலவிதமான இன்னல்களும் பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. அதன் அடிப்படையிலே ராகுக்கு பகை கிரகங்கள் அங்கே விருச்சிகத்தில் இருக்குமானால் அங்கே அந்த காரகிரகங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். அதேபோல் கேதுவுக்கு பகை கிரகங்களாகிய ரிஷபத்திலே இருக்குமானால் அந்த காரகிரகத்திற்கும் ஏதேனும் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். அதுதான் மிட் பாயிண்ட். சரிங்க ஐயா. அந்த மிட் பாயிண்ட்ல தனியா ஒரு கிரகம் இருந்தா அதிகமா பாதிக்குமா, நிறைய கிரகங்கள் இருந்தா? ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே அதிகமான கிரகங்கள் இருக்கும் இடத்திற்கு போகும்போது பெரிதளவு பாதிப்பை தருவதில்லை. தனியாக எந்த கிரகம் மாட்டிக்கொண்டாலும் ராகுவும் கேதுவும் ஒரு வழி செய்து விடுகிறது. சரிங்க. சரி, அதிகமான கிரகம் இருக்கும்போது பாதிப்பு குறைவா பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ராகுவாலையும் சரி கேதுவாலையும் சரி. சரிங்க. ஐயா இன்னொன்னுங்க. ஐயா சொல்லுங்க. வக்கரம் பெற்ற கிரகங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற கிரகங்கள் மீது குரு அல்லது சனி இவர்கள் மீது ராகு போகும்போது எப்படி இருக்குங்க சார்? அதேதான் பலாபலன். வக்கரம் பெற்றாலும் வக்கரம் பெறாட்டாலும் பலாபலன் ஒண்ணுதான் ஐயா.
நன்றி நன்றி. நன்றி. வேற யாரு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்லுங்க. உங்க கருத்து, நீங்க ஏதாவது கருத்துக்களை பதிவு செய்ய விரும்பினால் பதிவு செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா இருந்ததுங்கய்யா, நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நன்றி நன்றிங்க. சொல்லுங்க தாண்டவமூர்த்தி ஐயா. ஒண்ணுமே கேட்கல. ஒன்னும் கேட்கலைங்க ஐயா. வேற யாரு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டும்னா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சங்கரவேல் ஐயா, என்ன சொல்ல வர்றீங்க? ஐயா, இப்ப சந்திரன் மீது ராகுவோ கேதுவோ போகும்போது தாயோட உடல் நலம் பற்றி சொல்லுங்க. தாயாருடைய உடல் நலம் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும். நன்றிங்க. கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலைன்னு வச்சுக்கல. சந்திரன் இருக்கும் இடத்திற்கு ராகு கேதுக்கள் வரும்போது நிச்சயமாக தாயாருக்கு உடல் சுகவீனங்கள் ஏற்படும். ஒரு சின்ன காய்ச்சலாவது சின்ன பிரச்சனையாவது கொடுத்துரும். அதான் ராகு கேது. தாண்டவமூர்த்தி ஐயா, நீங்க பேசுறது ஒண்ணும் கேட்கல. 159 கிரகரதா பாதிக்கப்படுமா? ஆமாங்க ஐயா, நிச்சயமா பாதிக்கப்படுங்க. ஆமாங்க ஐயா, நன்றி நன்றி ஐயா. பாதிக்கப்படும். அது எந்த அளவுக்கு 1% இருக்கு இல்லைங்களா? நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, சுக்கிரன் இருக்கிறது, ராகுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னா பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பணம் வரும் தான் சொல்லணும் இல்லைங்களா? அதாவது ஐயா வந்து பகை கிரகங்கள் இருந்தா தான் பாதிப்பு அதிகமா இருக்கும், நட்பு கிரகங்கள் இருந்தா பாதிப்பு குறைவா இருக்கும். அதுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் கிடைக்கும். வேற யாராவது ஏதாவது கருத்துக்கள்? ஐயா குருநாதன் ஐயா வணக்கம், வாங்க சொல்லுங்க. வணக்கம். இல்லைங்க, தெரியாம கைப்பற்றுச்சு, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சரி, நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. இல்லைங்க, ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தெரியாம அதுல பக்கத்துல கைப்பற்று. இல்ல இல்ல பரவாயில்லைங்க ஐயா, நீங்க எல்லாம் பேசணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன், வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. இல்ல இப்ப ஒருத்தர் கேட்டாரு, இப்ப ராகு வந்து உயிர்காத காரகத்தின் தாய்க்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டாங்கல்ல ஒரு நண்பரு. சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. இல்ல ராகுங்கும் போது நம்ம அதிகமா கவனம் எடுத்துக்கணும். சந்திரன் நெருங்கி சந்திரனோட வரும்போது சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த ராகு தான் அந்த உயிர்காரகத்தவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது. உயிர்காரகத்தை பிரச்சனையை உண்டு பண்ணுது இல்லையா? ஆமா ஆமாங்க ஐயா. கேது பண்றது இல்ல, அப்படி கேது பண்றது இல்ல. ஆமா ஆமா. அதனால வந்து ராகு வந்து சந்திரனை நெருங்குது, சந்திரன் கூட சேருங்கும் போது நம்ம வந்து அட்வான்ஸா அவங்கள வந்து ரொம்ப நல்லா அவங்கள வந்து கவனிச்சுக்கணும். ஆமா அப்படிங்கறது தான். அப்போ ஒருத்தர் நண்பர் கேட்டார் இல்லைங்களா சந்திரனோட, அதுக்காக சொல்ல வரேன். ஆமாங்கய்யா, நன்றிங்கய்யா. சங்கரவேலுங்கய்யா, நன்றி. அதை நம்ம கொஞ்சம் அதிக கேர் எடுத்துக்கணும். சாதாரணமா அம்மாவுக்குன்னா ஒரு கேர் எடுக்கிறது இயற்கை. ஆனா நம்ம அந்த சந்தர்ப்பத்துல வந்து இன்னும் அதிக கேர் எடுத்துக்கணும். கொஞ்சம் அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அதான் அந்த டிகிரி அந்த சந்திரனுக்கு நிக்கக்கூடிய அந்த டிகிரியை அந்த ராகு தொடும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும், நம்ம பக்கத்துலயே இருந்துக்கணும், பார்க்கணும். இதெல்லாம் அது எத்தனை சுத்து அப்படிங்கறத நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஒரு கணக்கு இருக்கு, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. சில பேருக்கு அது 3ஆவது சுற்றுல சில பாதிப்புகளை கொடுக்கும். சில பேர்களுக்கு வந்து 2 பேருடையதும் வந்து, அதாவது ஜாதகருடைய தசாபுத்தியும் சரி அம்மாவுடைய தசாபுத்தியும் சரி ஒரு நல்ல அமைப்புகள் இல்லைங்கும் போது முதல் சுற்றுல கூட அது கொடுத்துருது, எனக்கு தேவை பிரச்சனையே கொடுத்துருது. அது நிறைய அனுபவத்துல பாக்குறோம் நம்ம.
மேக்சிமம் 3வது சுத்துறதான் அந்த பிரச்சனையை வரும்னு சொல்றது இங்கே பொதுவானது. அதுதாங்க ஐயா. சரி, நன்றி. ஒரு அலர்ட்டா இருக்கணும் அவ்வளவுதான். ஆமா, சொல்லுங்க சங்கரவல்லி ஐயா, என்ன சொல்றீங்க கேளுங்க ஐயா. இப்போ சந்திரன்ல ராகு தொடுறாரு, ராகு தசா நடக்குது, அதோட பலன் எப்படி இருக்குங்கய்யா? வயசு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா வயசு வந்து 40ங்க. வயசு வந்து 40. இப்ப வயசு வந்து 40னா சந்திரன் இருக்கும் இடத்திற்கு ராகு வருகிறது, ராகுடைய திசையை நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? ஆமாங்க. சந்திரன் இருக்கும் இடத்திற்கு ராகு வருகிறது, ராகுடைய திசாபுத்தியே நடந்து வருகிறது. பொதுவாக வந்து சார், ராகுடைய திசாபுக்திகளில் சந்திர புத்தி பர்டிகுலராக சொல்றோம்னா, அந்த 4ஆம் இடத்துக்குரிய புத்தி, ராகு திசையில் 4ஆம் அதிபதி புத்தி, 9ஆம் அதிபதி புத்தி, இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து பிரச்சனைக்குரிய காலகட்டம்னு சொல்லிடுவாங்க திசாபுத்தி அடிப்படையில். அதில் ராகு திசையும் நடக்குது, அங்கே சந்திரனோடு ராகுவும் இணைக்கிறதுன்னா, நீங்கள் ரொம்ப வயசு 40 ஆகி போச்சு அப்படின்னா, உங்களுக்கு 40ன்னா ஏன் அம்மாவுக்கு ஒரு 60 வயசாவது இருக்காதா? இருக்குமா இருக்காதா? நல்ல கண்டிப்பாங்க, கட்டாயம் இருக்கும். அப்போ அதற்கு உண்டான அந்த தொந்தரவுகள் வரலாம். சரி, சந்திரன் இருக்கும் இடத்திற்கு ராகு வருகிறது, என்ன உடல் பாகங்களை சிக்கல் வரும்? ஏன் சந்திரனுடைய உடல் பாகங்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் 100க்கு 100 சரியாக வரும். ஏன் ஒரு கண்ணில் ஒரு கண்ணாடி போடலாம் இல்லைங்களா? சந்திரன் என்பது இடது கண்ணை குறிக்கும், சந்திரன் என்பது தலைவலியை குறிக்கும் இல்லைங்களா? சந்திரன் என்பது கர்ப்பப்பையை குறிக்கும், இரத்த ஓட்டங்களை குறிக்கக்கூடியது சந்திரன். அப்போ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரப்போகுது, அந்த மாதிரி இடங்கள்ல தான் சிக்கல் வரும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால், நம்மளுடைய ஹார்ட்டுங்கிறது சூரியன், மற்றொன்று இன்னொன்று இருக்குது, அது என்னங்க? நுரையீரல், அதுதான் சந்திரன். சரிங்களா? ஸோ இந்த இடங்கள்லாம் நாம் கவனமாக இருக்கணும், அதில் சிக்கல் வரலாம்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா ஐயா? அற்புதம் ஐயா, அற்புதம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ராசிக்குள்ள ராகு வரும்போது இது பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? தாயாருக்கு பாதிக்கிறது, நம்ம உடல்நலம் பாதிக்கிறதுக்கு ஏதாவது? எப்பவுமே வந்து ஐயா, ராகு கேதுக்கள் வருகிறது, ராகு கேதுக்கள் வந்து கர்மிக் பிளானட் அப்படின்னு சொல்றது உண்டு. கர்மாவுடைய அடிப்படையிலே அதை கொடுக்க வேண்டிய பலாபலன்களை நமக்கு கொடுத்துட்டு போயிடுது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ராகு என்பது அம்மன் கோவிலை குறிகாட்டுகிறது, கேது என்பது விநாயகர் கோவிலை நமக்கு குறிகாட்டுகிறது. ரைட். கேதுவால் ஏற்படுகின்ற தோஷத்தை நாம் விநாயகர் வழிபாடு சென்று போகலாம், வழிபாடு பண்ணலாம். ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷத்தை காளியம்மன், துர்க்கையம்மன், இந்த மாதிரி கோவில்கள், உக்கிரமான தெய்வங்களுக்கு போகலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் 2 வழிபாட்டு முறை தான் அதிகம். ஒன்று விநாயகர் கோவில், இன்னொன்று அம்மன் கோவில். நல்லா கவனிச்சு பாருங்க, இது 2 தான் அதிகமாகவே இருக்கும். இது ராகு கேதுக்களுக்காக பண்ணக்கூடிய பரிகாரம் தானே இது. அன்றாடம் நம்ம ராகு கேதுக்கு தான் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா ஊர்லேயும் காளியம்மன் கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயில் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் மாரியம்மன் கோவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாரியம்மன் கோவிலுங்கிறது ஒரு சுமங்கலி அது அல்ல, அது ஒரு விதவை மாரியம்மன் சொல்லக்கூடியது, தெரியுமா? ஆமாங்க ஐயா, சொல்லிருக்கீங்க. ஆமா, சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இதுதான் பரிகாரம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க. ஸோ பரிகாரங்கிறத நம்ம கரெக்டாக அதை சரிவர பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் பரிகாரம் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து இந்த பரிகார வகுப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாலை 6 to 8 2 மணி நேரத்துக்கு 166 ரூபா சார்ஜு. ரைட்டுங்களா? ஒவ்வொரு இந்த கடன் தொல்லையாக இருக்கட்டும், தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், குடும்ப ஒற்றுமை, தொழில் ஒற்றுமை, படிப்பு சம்பந்தமாக, மற்றும் இன்னும் வேறு என்னென்ன அட்வான்டேஜ், வேறு என்ன ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும், அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள், நம் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அனைத்து விதமான பரிகாரம். ரொம்ப சிம்பிளிஃபைவா பரிகாரம்னா அதை பண்ணு, இதை பண்ணு, அதை செய், இதை செய் அப்படின்றது விட ரொம்ப சிம்பிளிஃபைவாக நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு கருத்துக்கள் அடங்கிய ஒரு வகுப்பு. எல்லா வகுப்புக்கும் வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருவோம்.
இந்த வகுப்புக்கான குருதட்சணை 166 ரூபா. சரிங்களா? இது வந்து பரிகார வகுப்பு அப்படின்னு சொல்லி அதை போட்டிருக்கு. நாளைக்கு சாயந்தரம் 6 to 8. அதே போல் எந்திரங்கள் எல்லாருக்கும் என்ன எப்படி எதை பயன்படுத்திக்கலாம் செய்யுது எல்லாருமே இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட்டு வேலை செய்யுமா செய்யாதா? 100% வேலை செய்யும். எதை நீங்கள் நம்பி செய்கிறீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு அது வேலை செய்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதை நீங்கள் நம்பணும். அதில் நீங்கள் 1 by 1 நம்ம கடைபிடிக்கணும். வர கஸ்டமர்களுக்கு இந்த வகுப்பை நீங்கள் தொழில்முறை ஜோதிடராக இருந்தாலும் நம் குடும்பத்துக்கும் பயன்படும். மற்ற எல்லாத்துக்கும் ஒரு படிப்பு வரணுமா, அதுக்கு உண்டான சில சீக்ரெட் இருக்குது. ஒருத்தருக்கு செல்வ பிரச்சனை இருக்குதா, அதுக்கு உண்டான சின்ன ஒரு சீக்ரெட் இருக்குது. பணம் பொருளாதாரம் வீட்டில் நிற்கிறது இல்லை, எல்லாம் நோய் நொடிகள் வந்து கொண்டே இருக்கிறது, தீராத கனவுகள் வந்து கொண்டே இருக்கிறது, வீட்டில் அடிக்கடி சண்டை நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது, துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதுபோல் எல்லாத்துக்கும் அதில் ரெமடிஸ் இருக்கிறது. எப்பொழுது பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து தீர்வுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்போ அதுக்கு உண்டான தீர்வுக்கு உண்டான இதுதான் அது. இப்போ இந்த கோச்சார ராகு வந்து கோச்சார கேது வந்து என் ராகு மேல போகுதுயா. எனக்கு வந்து பிரச்சனை ஒண்ணு, புது விதமான ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்து காட்டி நிற்குது. எனக்கு என்னது? எனக்கு வந்து இடுப்புல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது மறுபடியும். நான் ரொம்ப நாள் இடுப்பு வலியில இருந்தேன், ஆனா சரியாயிட்டு பெல்ட்லாம் போடாம இருந்தேன். இப்போ மறுபடியும் வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனை வருது. விட்டமின் B12 வந்து கம்மியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எங்க மாஸ்டர் சொன்னாரு. நீ வந்து அதை கொஞ்சம் எடுத்துக்கோ, சரியா போயிடும் உனக்கு அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா இந்த கடந்த இந்த 2 மாசத்துல எனக்கு 3 முறை வந்து இடுப்பு வந்து அப்படின்னா அப்படியே இடுப்பு கோணலா போயிடும், அந்த மாதிரி போயிடும். அதை கொஞ்சம் நான் வீட்டுல சொல்லி கொஞ்சம் அப்படி அமுக்கி இங்க அமுக்கி கொஞ்சம் சரி பண்ணுவோம். அதை சரி பண்ணின்னு தான் இருந்தேன். சரி நம்ம மாஸ்டர் கிட்டே போவோம்னு சொல்லிட்டு அங்க போன பிறகு அவரை வந்து பார்த்துட்டு இல்லப்பா நீ கொஞ்சம் விட்டமின்ஸ் எடு, அப்பதான் அவனுக்கு சரியா வரும் அப்படின்னாரு. அதான் ஒரு புதுவிதமான நோயை வந்து அங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குது அங்க. ஆமா. அப்புறம் இன்னொன்னு, நீங்க இத்தனைக்கும் இந்த கெட்ட பழக்கமும் இல்ல, எல்லாம் நல்லதான் சத்தாதான் சாப்பிடுறேன், அப்படி இருந்தும் ஒரு பிரச்சனை கொடுக்குது அங்க. ஆமா கொடுக்குது. நான் இருந்தாலும் இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. வயதானவர்களோ இளமையானவர்களோ பரவாயில்ல. அதாவது வந்துங்க, நீங்கள் உட்கார்றது இன்றைக்கி எவ்வளோ வசதிகள் வந்துருச்சு. சோபா வந்தாச்சு, குஷன் ஷீட் வந்தாச்சு, எத்தனையோ ஷீட் வந்தாச்சு, தப்பில்லை. நம்ம முதுகு என்பது நம்மளுடைய உடம்பு என்பது சட்டை போடுறோம். சட்டை எதில் தைச்சி போடுறோம்? துணியில் தைச்சி போடுறோம். அந்த துணி என்பது நம்ம உடம்பில் வளையக்கூடிய தன்மை கொண்டது. அந்த சட்டை நம்ம கையை டைட் ஆச்சுன்னா ஒன்று துணி கிழிஞ்சிரும். நல்லா கவனிச்சு பாருங்கள், துணி வந்து கிழிஞ்சிரும். ரைட்டுங்களா? அதுபோல் நம்ம உடம்பை வந்து வளைக்கக்கூடிய தன்மை. நீங்கள் ஆஃபீஸுக்கு எத்தனையோ வேலை பண்ணுறீங்க, போகிறீங்க வர்றீங்க, வீட்டில் வந்தால் ரிலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் லண்டனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலாக்ஸிங் டைம்னு சொல்லி போட்டு ஒன்றும் இல்லை, அந்த பழைய காலத்து ஈஸி சேரை போட்டு 90 டிகிரியில் உட்கார வச்சுருக்கான், படுக்க வச்சுருக்கான். இது வந்து கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்குறாங்க. அந்த சேரை போட்டு கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டால் அதுதான் ரிலாக்ஸிங் டைம். அமெரிக்காவில் இது நடந்துக்கிட்டு இருக்குது என்ற அளவில் ரிலாக்ஸிங் டைம். ஆமாம். ஆக நீங்கள் யாராக இருந்தாலும் தயவு கூர்ந்து ஒன்று கூறுகிறேன், நீங்கள் எந்த சேரும் வேண்டாம், வீட்டில் ஒரு ஈஸி சேர் வைத்துக் கொள்ளுங்கள். அது முற்றிலும் துணியால் ஆனதாக இருக்கட்டும். பழைய சேர் நாடா சேர் தெரியும் இல்லைங்களா? துணி போடுவாங்க. அது வந்து இந்த கேரளா சேர்ன்னு சொல்லுவாங்க. அதை தயவு பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு உன்னதமான நல்ல இதை கொடுக்கும். உங்கள் தாயார் இருந்தால், உங்கள் தகப்பனார் இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள், உங்களை மிகப்பெரிய போற்றுவார்கள். அந்த சேர் அவ்வளவு நிம்மதியை கொடுத்து விடும் உங்களுக்கு. நீங்கள் எப்பேற்பட்ட பணத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் கூட நிம்மதி தராது, ஆனால் அந்த சேர் தரும். அதனால் அனுபவிச்சு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்பொழுது வளமாக இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி, சும்மா தன்னை போல் எது காசு இருக்குதுன்னு சொல்லி அந்த சேர் இருந்தால் அது அவங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. உங்களுடைய சேர் நீங்கள் அதை பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். 90 டிகிரியில் 3 ஸ்டெப் இருக்கும்.
1 2 3 மூணாவது ஸ்டெப்புங்கிறது 90 டிகிரி, கிட்டத்தட்ட அப்படியே நீங்கள் படுத்த மாதிரி இருக்கு. சரியா? சாஞ்சி படுக்கிறத சொல்றீங்க இல்ல ஸ்ட்ரைட்டா உட்கார்றது இல்ல சாஞ்சி படுக்கிறது சொல்றீங்க. சாஞ்சி படுக்கிறது ஈஸி சேர் அந்த காலத்துல. ஆமா ஈஸி சேர். இது நம்ம காதில எல்லாம் அதுக்கு உண்டான அந்த இது கிடைக்கும். அந்த ஐயா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பர்டிகுலரா முதுகுக்கு அந்த ஏஜ் ஃபேக்ட் ஆனா முதுகு பிரச்சனை வரும் எல்லாத்துக்கும். நிச்சயமா முதுகுக்கு ரொம்ப நல்லது அது. ஒன்றும் பண்ணாது. நீங்க எல்லா வழியும் காணாம போயிடும். எல்லா வழியும் காணாம போயிடும். எனக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்திருந்தால் நிச்சயமாக அனைவருக்கும் அந்த சேரை நான் போட்டு விடுவேன். அப்படி இல்லை எனக்கு எண்ணம் இருக்கு. ஏன்னா யாரும் அந்த வழியால் கஷ்டப்படக்கூடாது, அவதிப்படக்கூடாது. ஒரு சின்ன சீக்ரெட் இது. எவ்வளோ காசு சம்பாரிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் சரியான பொருட்களை வாங்கி பயன்படுத்தாதால் வந்த வினை இது, வேற ஒன்றும் இல்லை. சரி, மீண்டும் வழக்கம் போல் நாளை பரிகார வகுப்பில் சந்திப்போம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கங்கள் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றி.